ராமயேசாவுக்கு விருதுகளின் வாசலை திறந்து வைத்தவர் மேலாண்மை பழனிசாமி என்றால், ராமயேசாவுக்கு வழக்குகளின் வாசலை திறந்து வைத்தவர் நம்ம எல்லாம் ஒரு எழுத்தாளர்கள் ஐயா. நம்ம எழுத்துக்காக எவனும் கேசவே போடல வேலை. அப்ப நம்ம என்னுடைய குற்ற உணர்வை கூர்மைப்படுத்தும் வேலையை தொடர்ந்து ஆதவன் வீச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பிற்பகுதி எழுத்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொன்னா அப்புறம் நான் என்ன முற்போக்கு எழுத்தாளர் ஒரு கேள்வி வந்துடும். ஆதவன் எனக்கு வெளியே இருக்கான், அவன் எனக்கு உள்ள இருக்கான். எனக்கு உள்ள இருக்கிறவனுக்கு நான் எப்படி பிறந்தாள் வாழ்க்கை சொல்ல முடியும்? அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஆதவன் வீச்சனை அவருடைய படைப்புலகம் குறித்து பல தோழர்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நுட்பமான பார்வைகளோடு முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு படைப்பாளிக்கு என்னுடைய படைப்புகளுக்குள்ளே இருந்து எடுத்து பேசுவதற்கு ஆள் இருந்தால் அதை விட பெரிய மகிழ்ச்சியோ உற்சாகமோ வேற எதுவும் இல்லை. ஆதவனுக்கு அதுவும் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆதவனையும் 50 வருஷமா தெரியும். இந்த இலக்கிய உலகத்திலேயே நானும் 50 வருஷமா புழங்கிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன சொல்ல முடியும்னா, இந்த தமிழ் சமூகத்தோடு எவ்வளவு பெரிய ஒரு சத்தமான உரையாடலை நடத்திய இன்னொரு எழுத்தாளனை பார்க்க முடியாது. ஆதவன் வீச்சனையாவை போல ஒரு உரத்த குரலிலே இந்த தமிழ் சமூகத்தோடு கோபத்தோடும் அக்கறையோடும் உரையாடல் நடத்திய இன்னொரு எழுத்தாளர் இல்லை. அதாவது ஒருவர் மகாபாரதத்தை பற்றி 20,000 பக்கம் எழுதியிருக்கலாம், அல்லது பழங்கால வரலாற்றை பற்றி நாவல் எழுதியிருக்கலாம், காலனிய காலத்து பின்னணியில நாவல்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் சமகால சமூகத்தோடு சமகால வரலாற்றை துணை கொண்டு ஒரு காத்திரமான உரையாடலை அது ஏன் கோபத்தோடு நிகழ்த்துகிறார் என்றால், இவர் யாரோடு உரையாடல் நடத்துகிறாரோ அவர்கள் கேட்க தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு கோபமான குரலிலே ஒரு சிறுகதை என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஒரு கவிதை என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற மரபுகளை எல்லாம் உடைத்து பேச்சினாலாவது கவனிப்பானா என்ற ஆத்திரத்தில் தான் அவருடைய எழுத்தினுடைய வடிவங்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. அவருடைய எழுத்து, பேச்சு, முகநூல் பதிவுகள் அத்தனையுமே இந்த சமூகத்தோடு அவர் நடத்தும் உரையாடல் என்றுதான் நான் பார்க்கிறேன். எல்லா படைப்பாளிகளையும் பற்றி அப்படி சொல்லலாம் தான். ஆனாலும் ஆதவன் நடத்தியதை போல உரையாடலை இவர் யாரும் நடத்தவில்லை, இன்றும் யாரும் நடத்தவில்லை, நான் உட்பட என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்புறம் அவர் என்ன உரையாடல் நடத்துகிறார் அப்படிங்கிறது, அதை ஏதாவது ஒரு பொதுவான ஒரு வரியில சொல்ல முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அவருடைய கவிதை தொகுப்புல எல்லாம் அந்த வரி, அந்த பாடல் இருக்கான்னு தெரியாது. ஒரு இசை பாடல், தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாட்டு எழுதுவோம், பாடல் பற்றை நடத்தி அதில் பாட்டு எழுதுவோம். அப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாங்கள் தோழர்கள்லாம் உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது என்னென்ன பொருள்கள்ல பாடல் எழுதணும்னு முடிவு பண்ணிடுவோம். இது யார் எழுதணும்னு சொல்லி போங்க பார்ப்போம், ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்து எழுதிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சிருப்போம், அங்கே உட்காந்து எழுதிட்டு வருவோம். அப்போ ஆதவனும் தனிக்கொடியையும் ஒரு ரூமுக்கு அனுப்பணும். அவங்க 2 பேரும் போய் ஒரு பாட்டு எழுதிட்டு வந்தாங்க. உண்மையில அந்த பாடல் வரியை பார்த்தாலே தெரியும் அது ஆதவன் எழுதுனதுதான் அப்படின்னு தெரியும். ஆதவனுடைய வார்த்தையை இன்னொருத்தர் ரெப்ளிகா பண்ண முடியாது. இங்க பேசுறவங்க கூட யாருமே கோட் பண்ணியே பேச முடியாது. அந்த டெக்ஸ்டை தான் எடுத்து நீங்க வாட்சி காமிக்கிறமே தவிர அது உள்ள இருந்து 2 வரி எடுத்து கோட் பண்ணி எல்லாம் பேசிட முடியாது. அப்படியான ஒரு மொழி தான் ஆதவனுடைய மொழி. அது ஆதவனுடைய பாடல் தான். அது
அது நாங்கள் வந்து உடனே பார்த்துட்டோம். அதை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வரி. இன்றும் என்னை துரத்தி கொண்டிருக்கும் ஒரு வரி. அது என்ன வரினா, அது ஒரு சாதாரண தேர்தல் பிரச்சார பாடல் தான். அதுல கூட அவன் விட்டு வைக்க மாட்டாங்கிறதா இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிறோம், நெஞ்சுக்குழியில் வாழும் கனவை தேக்கி நிற்கிறோம், சேர்ந்து வாழும் கனவை நாங்கள் முன்மொழிகிறோம். 3 வரி. அது அப்புறம் உள்ள வரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த 3 வரிகள் வந்து உண்மையிலேயே என்னை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய வரிகள். இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு எமோஷன் ஆகிறீங்கன்னு கேட்கறாங்க. என்னன்னா, உண்மையில் இந்த வரி, இந்த சேர்ந்து வாழும் கனவை நாங்கள் முன்மொழிகிறோம் ஒரு வரியை வச்சு நான் ஒரு 10 கதை எழுதியிருக்கேன். இப்போ நான் எழுதுகிற 10 கதைகள் அந்த ஒரு வரியில் இருந்து கிளம்பிய வரிகள். ஆதவன் தீட்சண்யாவுடைய எழுத்துக்களால பாதிப்புக்குள்ளான அந்த வரிகளால் துரத்தப்படுகிற ஒரு தமிழ் எழுத்தாளர் தமிழ்நாட்டில் உண்டு என்றால் அது நான் தான் என்று உறுதியாக என்று சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களோடு உரையாட விரும்புகிறார்கள், உறவாட விரும்புகிறார்கள், சேர்ந்து வாழும் கனவை முன்மொழிகிறார்கள். அதை கேட்பதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை அப்படிங்கிற எவ்வளவு பெரிய வேதனை அது. ஆகவே அந்த வரி என்னை நோக்கி எழுதப்பட்ட வரியாக நான் அதை குற்ற உணர்வோடு உணர்கிறேன். அதுதான் இந்த இமோஷனுக்கு காரணம். அதுதான் இது ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். நான் ஏற்கனவே பயங்கர குற்ற உணர்வு உள்ளக்கூடிய ஆள். என்னுடைய புஸ்தகங்களெல்லாம் படிச்சுட்டே ஒருத்தர் சொன்னாரு, ஏன் சார் இவ்வளவு கில்ட்டி கான்சியஸோட எழுதிட்டே இருக்கீங்க? என்னுடைய கட்டுரைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு, உதயச்சந்திரன் தான் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறவர், படிச்சுட்டு இவ்வளவு கேட்டார். அவர்கிட்ட நேரில் பார்க்கும்போது, ஏன் சார் இவ்வளவு இவ்வளவு கில்ட்டியா தேவையா கேட்டார். என்ன சார் பண்ணி தொலைகிறது? நான் ஒரு தலித்தாக இல்லை, ஒரு நான் தலித்தாக பிறந்தவன், ஒரு ஆணாக பிறந்தவன், ஒரு சிறுபான்மையினராக இல்லாமல் ஒரு பெரும்பான்மை மதத்திலே பிறந்தவன், ஒரு குழந்தையாக இல்லாமல் ஒரு பெரியவனாக வளர்ந்து தொலைத்தவன். இந்த விஷயங்கள் போதாதான் ஒருவன் குற்ற உணர்வோடு வாழ்வதற்கு என்று நான் சொன்னேன். என்னுடைய குற்ற உணர்வை கூர்மைப்படுத்தும் வேலையை தொடர்ந்து ஆதவன் தீட்சண்யா செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ற ஒருத்தனை பிடிக்காம தானே இருக்கணும். ஆனா அவன் கூட போல தம்பியா இருக்கான், என்ன பண்றது? அப்படி வந்து ஒரு என்னை வந்து ஒரு நான் தலித் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க வந்து எனக்கு இருந்ததில்லை. நான் ஒரு ப்ரோக்ரஸிவ் ரைட்டர், நான் ஒரு லெஃப்ட், இப்படித்தான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அப்படியே வாழ்ந்துட்டேன், எழுதிட்டேன். ஆனால் ஆதவனுடைய எழுத்துக்கள் தொடர்ச்சியாக வாசிக்க அவனோடு விவாதிக்க இலக்கியத்தை அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதி கடந்துலாம் பார்த்துட முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு வலுவாக உருவானதுல ஆதவனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அது தப்பு இல்லை, அது நான் வாழ்ந்ததுதான் தப்பு. இந்த தமிழ் சிறுதி தரங்கள்ங்கிற இந்த புத்தகம் இதுக்கெல்லாம் சாகித்ய கலைஞர் கொடுப்பாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டை கொடுத்துட்டாங்க. அதுல நான் இந்த பார்வையை வச்சிருக்கேன். என்ன, தமிழ் சிறுகதை வரலாற்றுல 1960 வரைக்கும் எழுதினவங்க பூரா பிராமணர் தான். வாவேசு ஐயர், மாதவையா, பாரதியில ஆரம்பிச்சு கிருஷ்ண நம்பி, ஜி நாகராஜன், சுந்தரராமசாமி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 60 வரைக்கும் பிராமண சமூகத்தில் பிறந்தவர்கள் தான் சிறுகதை எழுதியிருக்கிறார்கள். பிராமண சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர்களுக்கு வாழ்க்கையை விட சாஸ்திரங்கள் முக்கியம். அதுதான் ஆரிய திராவிட யுத்தமே அதுலதான் வருது. ஆரியர்களுக்கு சடங்குகள் முக்கியம், திராவிடர்களுக்கு வாழ்வியல் முக்கியம். அவை ரெண்டும் ஒரு காலம் ஒத்து போகாது. ஆக அவருக்கு சாஸ்திரங்கள் முக்கியம்.
அவர் வந்து ஆங்கிலம் படித்தார்கள். ஆகவே ஆங்கில மொழியிலே வந்த சிறுகதைகள், நாவல் போன்ற வடிவங்கள் எல்லாம் அவர்கள் தான் முதலில் எழுதுகிறார்கள். அங்கு அவர்கள் உருவாக்கி வைத்த சிறுகதைக்கான சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அது முக்கியங்கிறதுனால அவங்க சிறுகதைக்கு என்று சில சாஸ்திரங்களை உருவாக்கிட்டாங்க. அதுதான் சிறுகதையின் சாஸ்திரம் என்று ஆகிவிட்டது. நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். நம்ம 60க்கு பிறகு ஆனா படிச்சு வந்தவங்க, பள்ளிக்கூடத்துக்கு விட மாட்டேன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கு யாரையும் விடாம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தவங்க. இப்போ நம்மளும் படிக்க வந்துட்டோம். படிக்க வந்து லிட்ரேசி வந்து அப்புறம் லிட்ரேச்சருக்கு வரோம். அப்போ நாம் வந்து அவர்களுடைய அழகியலை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் எழுதுவது கதையா கதை இல்லையா என்று நாம் விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் தலித்துகளும் பிற்பட்ட சாதியில் பிறந்தவர்களும் இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இவர்களுடைய அழகியலை ஏன் பின்பற்ற வேண்டும்? நம்முடைய கதையை சொல்வதற்கு அவருடைய அழகியல் தடையாக இருக்கிறது. அப்ப நாம் இதை உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ராஜ்கௌதம் அதுதான் சொன்னார். தலித்துகளுக்கான தத்துவம் என்பது பின்னவெண்ணுக்கமாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். அவர் ஒரு என்ன அர்த்தத்தில் சொன்னார் தெரியாமல் நானே கூட அதை விமர்சனம் செய்திருக்கிறேன். இப்போ எனக்கு அது ரொம்ப நல்லா புரியுது. அப்போ நமக்கான அழகியல், தனக்கான ஒரு அழகியலை தானே உருவாக்குவது என்பது தேவையா இருக்கிறது இன்றைக்கு நமக்கு. அதிலே முன்னோடியாக இருப்பவராகத்தான் நான் ஆதவ நீச்சையாவை பார்க்கிறேன். அவருடைய கவிதையானாலும் சரி, சிறுகதையானாலும் சரி, நாவலானாலும் சரி, இதுவரைக்கும் அவர்கள் உருவாக்கிய சாஸ்திரங்கள் எல்லாம் தூர தள்ளிவிட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்தி பல வழக்குகளை வரவேற்றவர் ஆதவ நீச்சையா. ஏன்னா தாமேசாவுடைய வரலாற்றில் தாமேசாக்காரனுக்கு யாரும் விருதே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு விருது வந்தது மேலாண்மை பொன்னுசாமிக்கு, சாகித்ய அகாடமி விருது, இன்னும் சில விருதுகள்லாம் கல்கி விருதுலாம் வந்துச்சு. தாமயேசாவுக்கு விருதுகளின் வாசலை திறந்து வைத்தவர் மேலாண்மை பொன்னுசாமி என்றால், தாமயேசாவுக்கு வழக்குகளின் வாசலை திறந்து வைத்தவர் நான் பொதுச் செயலாளராக 6 வருஷம் இருந்த போது நான் தான் போய் கேஸ் போட்டேனே தவிர என்னை நோக்கி கேஸ் வரல. ராதவன் பொதுச் செயலாளர் இருக்கும் போதுதான் பல வழக்குகள். இப்பயும் 4 மாநிலங்கள்ல கோர்ட்ல கேஸ் இருக்கு. சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு உதயநிதி மேல கேஸ் போட்டதான் ஊரு பூரா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு மேல கேஸ் இருக்கு, இன்னும் மதுக்கூர் மேல கேஸ் இருக்கு, ஆதவன் மேல கேஸ் இருக்கு. இந்த வழக்குகளை வரவேற்று நான் பல ஊர்களில் கூட்டங்களில் பேசுறது உண்டு. நம்ம எல்லாம் ஒரு எழுத்தாளர்கள் ஐயா, நம்ம எழுத்துக்காக எவனும் கேஸே போடல நம்ம மேல. அப்ப நம்ம என்ன எழுத்தாளர், நம்ம எழுதுறது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, அதனால ஒரு வகையில கேஸ் போடல. எனக்கு தெரிய தமிழ் எழுத்தாளர்கள்ல முதல்ல எழுதுனதுக்காக கேஸ் வந்தது இன்குலாப் மேலதான். இன்குலாப் வந்து ராஜராஜ சோழனை பத்தி எழுதி அது பெரிய சட்டமன்றத்திலேயே விவாதமாகி அவர் மேல பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. அது தவிர தமிழ்நாட்டில் எழுதுகிற எழுத்தாளர்கள் யாரு மேலேயும் காவல்துறை வழக்கோ இந்த கவிதை வரைக்கும் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லியோ ஒண்ணுமே நடந்ததில்லை. அப்படி பொண்ணோன்னு எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களா இருக்காங்க. அதுலதான் ஒரு பிரேக்கை கொண்டு வராரு ஆதவ நீச்சையா. மிக கடுமையான மொழி என்று பலரும் கருதுகிறார்கள். அவ்வளவு கடுமையான மொழியை பேசி நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா பாய்கிறாங்கிறதான அவருடைய டோன். அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் ரொம்ப துன்பகரமானது, வேதனையானது. நம்முடைய சமூகம் சாதிய சமூகமாக இறுகி போய் இருக்கிறது. அது எங்க வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு விளக்கமே தேவையில்லை. இப்ப 10 நாளைக்குள்ள 5 ஆணவ கொலை திருநெல்வேலி ஏரியால, அந்த ஏரியாவையே ஆணவ கொலை மாவட்டம் அறிவிக்கணும்னு திருநெல்வேலி இப்போ கோரிக்கை வச்சிருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு சாதிய வன்மம். அதான் யாரோ பேசும்போது குறிப்பிட்டாங்கல்ல, இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல சங்கரலிங்கபுரத்துல அறந்தேதியர்கள் ஆண் நாய் வளர்க்கக்கூடாது, நாய் வரைக்கும் ஜாதியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் கலைத்து போடுகின்ற ஒரு மொழியையும் ஒரு உள்ளடக்கத்தையும் ஆதவன் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் முன்னால் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அது அவருடைய எழுத்துக்களிலே, அவருடைய சிறுகதை, நான் சிறுகதை தான் இப்ப வாசிக்கிறேன்.
வேற எதையும் வாய்ச்சாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஒரு 6000 சிறுகதையை படிச்சதுனால 6000 வகையா இருக்கு சிறுகதை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியல. 6001வது வகையா ஆஸ்மனுடைய சிறுகதைகள் அமைஞ்சிருக்கு. ஆதவனுடைய சிறுகதைகளை தொடர்ந்து வாசிக்கும் போது அவருடைய ஆரம்ப கால சிறுகதைகள்ல அவர் எழுதிய அன்னையா என்ற சிறுகதையும், இன்னொரு நமப்பு என்ற ஒரு சிறுகதை, ஐயோ நீங்க இப்ப படிச்சா கூட அது பயங்கரமா இருக்கு. ஒரு பெண் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தலையெல்லாம் ஈரும் பேணுமா இருக்கு. அவ சொரிஞ்சு 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 ஒண்ணுமே பண்ணுவா, தலைக்கு தீ வச்சிருமான்னு நினைக்கிறான். ஈரும் பேணும் போகவே மாட்டேங்குது. அந்த ஈரும் பேன் எடுக்கிறதுக்குன்னு ஊர்ல இருப்பாங்கல்ல, அது ஒரு பெண்ணுக்காக எதிர்பார்க்கிறதா தான் கதை ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஒரு மயிரா எடுத்து பூராத்தையும் அந்த மர சீப்பை வச்சு எடுப்பாங்கல்ல, எடுத்து அந்த பூரா பொடுக்குன்னு அந்த பேன் குத்தி அந்த கதை முழுக்கவே ஈரையும் பேனையும் குத்துறது. ஈர்ச்சீப்பை வச்சு அது சீவு எடுக்கிறது. அது கதையை படிச்சா நமக்கே ஈரும் பேன் தலையில அப்புன மாதிரி இருக்கு. அவன் கடைசியில யாருமே அவ கணவன் ஓடி போயிடுறான். இப்படி ஈரும் பேனுமா இருக்கக்கூடிய எவன் குடும்பம் நடத்துவான்னு சொல்லிட்டு அவளை விட்டு போய் வேற கும்பலோட இருக்கான் அவன். இந்த கதையை எப்படி முடிக்க போறாருன்னு எனக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் வந்துச்சு. கடைசியில யாருமே இல்லை, எனக்குன்னு யார் இருக்கா, ஏறும் பேணும் தான் இருக்கு. அதை கூட நட்பாகி அது ஏறும் பேணுடைய ஒத்தையில பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளா மாறிடுறாரு. எப்படி அதுக்கப்புறம் இப்படி நட்பாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது இப்ப கொஞ்சம் அந்த ஏறும் பேணு கடிக்கிறதும் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கதை முடிஞ்சிருக்கும். அதே போல அன்னையாங்கிற கதை பிணங்களோடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய இதுல பிணங்களை தைக்கக்கூடிய தொழிலாளி. அவருடைய அந்த சித்திரமே தமிழ் சிறுகதை வரலாற்றுல இப்படி மனித காட்சி யாரும் எழுதல. ஏன் அதெல்லாம் விட்டாருன்னு தெரியல எனக்கு. அப்படி இருந்த ஒரு உலகத்திலிருந்து எழுதி கதைகளை விட்டுட்டு ஒரு லிபரல் பாளையம் இங்க போறா, இவங்க மோடி வகைராய் இங்கே வந்துருச்சு. இந்த பிற்பகுதி எழுத்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொன்னா அப்புறம் நான் என்ன முற்போக்கத்தாளர் ஒரு கேள்வி வந்துடும். நிச்சயமாக அரசியல் கதைகள் மிக மிக அவசியம். அதை கலாபூர்வமாக முன்னோக்கக்கூடியவர்கள் தமிழில் ரொம்ப குரல் விட்டு எண்ணிடலாம். சமகால அரசியலை சிறுகதைகளில் எழுதக்கூடியவர் என்று நான் 2 பேரை தான் பார்க்கிறேன். ஒன்னு ஆதவந்தி சென்னை, இன்னொன்னு இமயம். திமுக காரரு. ஆனா அவருடைய கதைகளை பார்த்தீங்கன்னா சமகால அரசியலை பிரமாதமா கதைகளை கொண்டு வராரு. ஆதவன் மாதிரி அவன் நெஞ்ச கொடைகிற மாதிரி இல்லை, அவன் சமகாலத்தை எழுதுகிறாரு. அப்படி சாப்பிட்டா இருக்கும்போது 2 பேரும் எழுதுறாங்க. உங்களை விட்டா ஆளே கிடையாது இன்னைக்கு தமிழ்ல. நீ அரசியலை கதைகள் இலக்கியமாக கொண்டு வருவதற்கு ஆளே கிடையாது. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படை. என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன எனக்கு நீங்க வெட்டிங்கிட்டே ஹேப்பி வெட்டிங்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு அதை சொல்ற பழக்கம் இல்லை. இவங்க நமக்கு உள்ளே வாழ்றவங்க இல்லையா. அவன் எனக்கு வெளியே இருக்கான், அவன் எனக்கு உள்ள இருக்கான். எனக்கு உள்ள இருக்கிறவனுக்கு நான் எப்படி பிறந்தாள் வாழ்க்கை சொல்ல முடியும்? அப்படித்தான் எங்களுடைய உறவு இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய எழுத்து பயணம்தான் மிக மிக முக்கியம். இதுதான் காலத்திலே நின்று பேசப் போகிறது. ஆகவே அதை கொஞ்சம் எப்படி குறைக்கணுமோ அப்படி குறைச்சு, ஏன்னா குறைங்கன்னு சொல்றதுக்கு வீதி இல்லை. ஏன்னா நாடு அப்படி இருக்கு, சமூகம் அப்படி இருக்கும்போது நம்மளும் பேசாம விட்டோம்னா எவன் பேச போறாங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இலக்கிய உலகம் இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு. அதை கொஞ்சம் இது பண்ணி இலக்கியத்தையும் கலையையும் அவருடைய அன்னையா கதை மாதிரியான கதைகளையும் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.